வணக்கம். மனம் கவர்ந்த பங்குச்சந்தை அப்படிங்கிற இந்த தொடரில் வார இறுதி நாட்களில் கமாடிட்டிஸில் கோல்டு, சில்வர் மற்றும் க்ரூட் ஆயில், அதே மாதிரி பங்குச்சந்தையில் நிஃப்டி மற்றும் அதனுடைய செக்டார்களை பற்றி நம்ம வழக்கமாக பார்த்துட்டு வரோம். இந்த வாரம் எப்படி செயல்பட்டிருக்கு, அடுத்த வாரம் எப்படி செயல்பட வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதையே தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வரோம். இந்த வாரம் அப்படி பார்ப்பதற்கு முன்னாடி புதிதாக இணைந்துள்ள அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். உங்களுடைய லைக்ஸ், கமெண்ட்ஸ் மற்றும் சப்ஸ்கிரிப்ஷன் மூலமாக நீங்கள் கொடுத்துட்டு வர ஆதரவுக்கு மிக்க நன்றி. வழக்கம் போலவே இந்த வாரமும் நம்ம கமாடிட்டிஸ்லேருந்தே ஆரம்பித்து பார்த்துடலாம். அதில் கோல்டு இந்த வாரம் வெள்ளிக்கிழமை இரவு சுமார் 11:20 இந்த டைமில் பார்த்திங்கன்னா $3428 இப்போ ட்ரேடிங் நடந்துகிட்ருக்கு. ஆல்மோஸ்ட் இந்த உச்சத்தினுடைய நெருக்கத்தில் தான் இருக்குது. இன்றைக்கான உச்சம் 3446 வரைக்கும் போயிருக்கு. ஸோ பார்க்க போனால் இந்த லெவலுக்கு மேலே ஆக்சுவலாக ஒரு க்ளோசிங் வந்துச்சுன்னா இது ஒரு ஹிஸ்டாரிக்கல் க்ளோசிங்காக தான் நம்ம பார்க்க முடியும். பட் அது க்ளோசிங் வரும்போது தான் நமக்கு தெரியும். பட் இந்த டைம்லேயே அது கிட்டத்தட்ட ஒரு $10 குறைஞ்சி $15 மேலே குறைஞ்சி தான் கீழே இருக்குது. என்ன செய்யுது அப்படிங்கிறத நம்ம முடிவில் தெரியும். இருந்தாலும் ஒரு நல்ல ஏற்றத்தோடு போய்கிட்டு இருக்குது. ஸோ 3505 அப்படிங்கிற அடுத்த இலக்கை நோக்கி அதனுடைய பயணமானது இருந்துகிட்ருக்கு. இன்கேஸ் இந்த 3505 அப்படிங்கிறத வரக்கூடிய வாரத்தில் கடந்துட்டா நமக்கு அடுத்த கட்டமாக நமக்கு ஒரு புதிய லெவலுக்கு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அந்த லெவல் மேலே ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்திங்கன்னா 3735 அப்படிங்கிற அடுத்த லெவல் நமக்கு வர்றதுக்கு வாய்ப்புகளாக இருக்கும். அது 3505 கரெக்டாக கடந்தால்தான் நமக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கிறத மனதில் வச்சுங்க. கீழே 3375 3295 ஒரு முக்கியமான சப்போர்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறதையும் மனதில் வச்சுக்கோங்க. தொடர்ந்து கோல்டு என்ன செய்யுதுன்றதை பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்து சில்வர் பார்க்கலாம். சில்வர் 36.30 அப்படிங்கிற லெவலில் இப்போ அதனுடைய ட்ரேடிங் நடந்துகிட்டு இருக்குது. முதன் முறையாக 3590 லெவலை போன வாரம் கடந்தது. இந்த வாரம் அதை தாண்டியே நல்ல ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் கொடுத்துருக்கு. ஸோ ஒரு வலிமையான ஒரு ஏற்றத்தோடு சில்வர் மேலே போய் நின்றுருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. இதற்கு அடுத்த லெவலாக நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கக்கூடிய இடம் 3840 4080 அப்படிங்கிற இந்த 2 லெவல்களும் நமக்கு அடுத்தடுத்து வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லிட்டு இருந்தது. கிட்டத்தட்ட 2-3 வருடங்களாகவே நான் சில்வரை கணிச்சிக்கிட்டு $20 நம்ம குறிப்பிட்டு நம்ம சொல்லிட்டு வர்றோம். இந்த மாதிரியான ஒரு ஏற்றம் நல்லா இரட்டிப்பாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம கொடுத்துட்ருந்தோம். அதனுடைய இம்பேக்ட்ஸ் இன்றைக்கி நமக்கு மார்க்கெட்டில் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு இதில் கிடச்சிக்கிட்டு இருக்குது. பார்த்திங்கனாலே தெரியும். 2023 பார்த்திங்கன்னா நமக்கு அந்த வருடத்தினுடைய மார்ச் மாதம் $20 டச் பண்ணியிருக்கோம். அதுலேருந்து பார்த்திங்கன்னா $24க்கும் $20க்குமே நெருங்கி க்ளோசிங் கொடுத்துக்கிட்டு இருக்கிறத நம்ம பார்க்க முடிஞ்சுது. இந்த ட்ரெண்ட் லைன்லாம் அந்த நேரத்தில் நான் வரைஞ்சி காமிச்சது இப்படி தான் வரும் அப்படிங்கிற மாதிரி போட்டு அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதனுடைய ஏற்றமானது ஏறி இன்றைக்கி அந்த 2840 ஒரு பெரிய லெவலாக இருந்துச்சு. 3210 2840 அதை கடந்து மேலே செல்கிறதே பெரிய விஷயமா இருந்துச்சு. பட் அந்த 3210 கடந்து இன்றைக்கி 3590 தாண்டி போயிருக்கு. ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுத்துட்ருக்கு சில்வர். ஸோ தொடர்ந்து அதனுடைய ஏற்றமானது ஏறும்போது நமக்கு 3840 4080ங்கிற ஒரு புதிய லெவல்ஸுக்கு அது போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்படி 4080 தொடும்போது நான் எதிர்பார்த்த அந்த ஒரு ரெட்டிப்பு நிலை வரும் அப்படின்னு சொன்ன அந்த லெவல் வரும் அப்படின்றதுனால அந்த காரணத்தினால தான் நான் இப்போ உங்களுக்கு அது எங்கேருந்து புறப்பட்டு வந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத நான் காமிச்சு உங்களுக்கு போட்டிருந்தேன். ஸோ சில்வரில் ஒரு நல்ல ஏற்றம் இருக்குது. தொடர்ந்து ஏறுதான்றதை வரக்கூடிய வாரத்தில் பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்து க்ரூட் ஆயில் பார்க்கலாம். க்ரூட் ஆயில் 72.97 அப்படின்ற நிலமையில் இப்போ அதனுடைய ட்ரேடிங் போய்கிட்டு இருக்குது. அன்எக்ஸ்பெக்டடாக ஒரு பெரிய ஜம்ப் நமக்கு இதில் கிடச்சிருக்கு. ஈராக்கினுடைய செய்திகள் இந்த ஒரு இம்பேக்டை கொடுத்துருக்கோம் அப்படிங்கிற மாதிரி என்னுடைய எண்ணம். ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா குறிப்பாக இந்த வெள்ளிக்கிழமை அன்னைக்கு $78 நெருங்கியே சென்று இருக்குது. 77.57 தான் இன்றைக்கி என்னுடைய ஹையாகவே காட்டுது. ஸோ அங்கேருந்து ஒரு ஸ்பைக்கு அடித்து வேகமாக திருப்பி $73 நெருக்கத்தில் ட்ரேடிங் நடந்துகிட்ருக்கு. ஸோ 65 தாண்டி 72 தாண்டி இப்போ இதனுடைய லெவல் இருக்கிறதுனால அடுத்த மேலே நமக்கு ரெசிஸ்டன்ஸ் லெவலாக பார்த்திங்கன்னா 82 அப்படிங்கிறது தான் இருக்குது. கீழே சப்போர்ட்டுன்னு பார்த்திங்கன்னா 72, அதற்கு கீழே 65 நமக்கு ஏற்கனவே இருந்துகிட்ருக்கிறது நம்ம பார்க்க முடியுது. ஸோ தொடர்ந்து க்ரூட் ஆயில் ஏறுறது அவ்வளோ ஒரு நல்ல ஒரு விஷயமாக நம்ம பங்குச்சந்தைக்கு இருக்காது அப்படிங்கிறதும் முதல் விஷயமாக நம்ம பார்க்குறோம். இருந்தாலும் அதனுடைய ஏற்றத்தை இந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் தவிர்க்க முடியாது அப்படிங்கிறது ஒரு உண்மையான விஷயம். இது ஒரு சென்டிமெண்ட்டாக ஏறி தான் மேலே போகிறதுக்கு வாய்ப்புகளாக இருக்கும். ஸோ நம்ம உபயோகப்படுத்தக்கூடிய பொருட்களுடைய விலைகள் கூட உயர்வதற்கு இதனால் வாய்ப்புகளாக மாறலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது. என்ன செய்யுது, தொடர்ந்து இந்த ஏற்றம் தக்க வைக்கப்படுதா, இல்லை சும்மா ஒரு சென்டிமெண்ட்டுக்கு ஏறிட்டு மறுபடியும் கீழே வருதா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்து நிஃப்டி மற்றும் அதனுடைய செக்டார்களை பற்றி பார்க்கலாம்.
நிஃப்டி 24,718 க்ளோசிங். 24,610க்கு இன்றைக்கி அதுக்கு கீழேயே போயிருக்கு. 24,473 தான் ஓப்பன் ஆகும்போது நல்ல ஒரு கேப் டவுன் ஓப்பன் ஆகி அதுக்கப்புறம் அங்கேருந்து ஒரு நல்ல ரிக்கவரி கொடுத்து 24,754 வரைக்கும் உச்சம் போயிட்டு அங்கேருந்து 24,718 கொண்டு வந்து க்ளோசிங் முடிச்சிருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக இந்த கடைசி கேண்டில் வந்து க்ரீன் கேண்டில் தான் காட்டணும். பட் இது ரெட்டில் காமிச்சிக்கிட்டு இருக்குது. என்ன காரணம்னு தெரில. அவங்களுடைய சாஃப்ட்வேர் ப்ராப்ளமா இல்லை என்னன்றது தெரியல. பட் அது நம்ம பார்க்குறதுக்கு ரெட் கலரில் இருந்துகிட்ருக்கு. இருந்தாலும் 24,610க்கு மேலேயே இந்த வாரமும் க்ளோஸ் பண்ணப்பட்டிருக்கு. பட் ஒரு நெகட்டிவ் வீக்காக தான் இந்த 2 நாள், குறிப்பாக அந்த கடைசி 2 நாள் மெயினாக நம்ம சொல்லணும் அப்படின்னா, நேற்று நமக்கு ஒரு முக்கியமான ஒரு துக்ககரமான ஒரு செய்தி, இந்த பிளைன் கிராஷ்ன்றது. ஸோ அதுவே ஒரு பெரிய நெகட்டிவ் மார்க்கெட்டில் நேற்று தெரிஞ்சுது. அது மட்டும் இல்லை, நமக்கு மார்க்கெட்டை விட அந்த நிகழ்வு அப்படிங்கிறது ரொம்ப ஒரு மனசை சங்கடப்படுத்தின விஷயமா இருந்துச்சு. என்னடா இது இவ்வளோ பேர் ஒரே சமயத்தில் அந்த மாதிரி ஆகிப்போச்சு அப்படின்ற மாதிரி. இருந்தாலும் பங்குச்சந்தையிலும் அது ரிஃப்ளெக்ட் ஆகிறதுக்கு முதல்ல ஒரு வாய்ப்பாகிடுச்சு. அதுக்கு அடுத்த ஒரு நியூஸாக வந்திருக்கிறது தான் இந்த ஈராக்கினுடைய செய்திகள். மீண்டும் அங்கே வந்து ஒரு போர் பதற்றம்ன்றது இருக்கிறதுனால, அதனுடைய இம்பேக்டாக க்ரூட் ஆயிலெலாம் ஏறுறதுனால அதனுடைய ரியாக்ஷன்ஸ் வந்து நம்ம மார்க்கெட்டில் இன்றைக்கி நமக்கு பகல் வேளையில் தெரிய ஆரம்பிச்சிது. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ரிக்கவரின்றது வர ஆரம்பித்து கடைசியில் க்ளோசிங்கிறது 24,718 கொண்டு போய் முடிச்சிருக்காங்க. ஸோ மறுபடியும் நமக்கு 24,610 கிட்ட தான் மார்க்கெட் முடிஞ்சிருக்குங்கிறத மனதில் வச்சுக்கோங்க. மேலே 25,395 இன்னும் மார்க்கெட் கடக்க முடியல. 25,200 வரைக்கும் கூட போயிட்டாங்க. ஆனால் 25,395 நெருங்க முடியல. அதற்குள்ளே இப்படி ஒரு சூழ்நிலைகள் ஏற்படும் போது ஒரு பதட்டத்தில் மார்க்கெட் இறங்கியிருக்கு. ஸோ இந்த பேனிக் செல்லிங்கன்ற மாதிரி தான் நேற்று நடந்திருக்க ஒழிய, இது வந்து ஒரு கன்ஃபார்மாக மார்க்கெட் டவுன் சைடுக்கு வந்துடுச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு பதட்டம் இல்லை அப்படிங்கிறத மனதில் வச்சுக்கோங்க. ஒருவேளை தொடர்ந்து இந்த ஈராக் செய்திகள் வரக்கூடிய வாரம் நமக்கு தொடர்ந்து வந்துக்கிட்டு அதிகப்படுத்திக்கிட்டு போயிட்டு இருந்துச்சுன்னா நமக்கு மார்க்கெட்டில் ஒரு இம்பேக்ட் இருக்கலாம். க்ரூட் ஆயிலில் ஒரு மிகப்பெரிய ஏற்றம் இருக்கலாம் அப்படிங்கிறதையும் மனதில் வச்சுங்க. தொடர்ந்து நிஃப்டி வந்து வரக்கூடிய வாரம் நமக்கு இறங்கி கீழே வரக்கூடிய சந்தர்ப்பம், அதாவது இந்த வாரத்தினுடைய லோவை கட் பண்ணி 24,473 கட் பண்ணிச்சுன்னா கொஞ்சம் வீக்னஸ் அதிகமாகிறதுக்கு நமக்கு வாய்ப்புகளாகும். அப்படி கீழே வரும்போது 24,000 ஒரு முக்கியமான சப்போர்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறத மனதில் வச்சுங்க. மேலே 25,395 முக்கியமான ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் அப்படிங்கிறதையும் மனதில் வச்சுக்கோங்க. அடுத்து செக்டர்களை பார்க்கலாமா? செக்டர்களில் நம்ம வழக்கமாக முதல்ல பார்க்குறது பேங்க் நிஃப்டி 55,527 க்ளோசிங். 56,320 அப்படிங்கிறது தான் நமக்கு ஒரு முக்கியமான அடுத்த ரெசிஸ்டன்ஸாக இருந்தது. ஸோ அதுக்கிட்ட நெருங்கி போயிட்டு அப்புறம் அங்கேருந்து கீழே வந்து 54,360க்கு ஒரு டச் பண்ணி அங்கேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றமானது ஏறிக்கிட்டு வந்துச்சு. இப்போது கடந்த வாரம் 56,320க்கு மேலே க்ளோசிங் கொடுத்தாங்க. இந்த வாரம் அதை கடந்து வேகமாக சென்று இருக்கணும். பட் செய்திகள் அதிகமாக இந்த மாதிரி வரும்போது அதனுடைய இம்பேக்டாக இப்போ 56,320 என்ற அந்த ரெசிஸ்டன்ஸை தாண்டி க்ளோசிங் கொடுக்க முடியாமல் கீழே வந்துருச்சு. 55,527 க்ளோசிங். ஸோ ஃபர்தராக டவுன் ஆச்சு அப்படின்னா நமக்கு 54,360 வரைக்கும் வர்றதுக்கு வாய்ப்புகளாக இருக்கும். ஸோ இதுலேயும் பார்த்திங்கன்னா அந்த கேண்டில் வந்து லாஸ்ட் கேண்டில் வந்து நமக்கு ஓப்பன் அண்ட் லோ வந்து ஒரே மாதிரி இருந்தாலும் அதனுடைய கேண்டில் கலர் மட்டும் ரெட்லேயே இருக்குது. பட் அதுவும் க்ரீன் கேண்டில் தான் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுங்க. க்ளோசிங் வந்து மேலே தான் கொண்டு போய் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்த செக்டரை பார்க்கலாம். ஃபின் நிஃப்டி 26,335 அப்படிங்கிற லெவலில் முடிஞ்சிருக்கு. இதுவும் ஒரு க்ரீன் கேண்டில் தான். பட் இது ரெட் கேண்டில் காட்டுது. கீழே லோ அண்ட் ஓப்பன் ஒரே மாதிரி, அதாவது நிஃப்டி, பேங்க் நிஃப்டி அண்ட் ஃபின் நிஃப்டி எல்லாத்துலேயுமே லோ அண்ட் ஓப்பன் ஒரே கலர். க்ளோசிங் வந்து மேலே கொண்டு போய் க்ளோசிங் கொடுத்துருந்தாலும் கூட வீக்னஸோடு தான் இந்த பர்டிகுலர் ஃபின் நிஃப்டி க்ளோசிங் கொடுத்துருக்கு. அண்ட் ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்தீங்கன்னா 26,580 அப்படிங்கிற அந்த ரெசிஸ்டன்ஸ் இருந்துகிட்ருக்கு இப்போது. ஸோ ஒருவேளை இந்த வாரத்தினுடைய லோவை கட் பண்ணிச்சு அப்படின்னா 24,850 அப்படிங்கிற அந்த சப்போர்ட்டை நோக்கி வரலாம். மேலே ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்தீங்கன்னா 26,580, அதையும் கடந்து மேலே செல்லும்போது 27,570 நமக்கு முக்கியமான ரெசிஸ்டன்ஸாக ஃபின் நிஃப்டியில் இருக்குன்றதை மைண்டில் வச்சுங்க. அடுத்த செக்டர் நிஃப்டி ஐடி 38,469 க்ளோசிங். இதுவும் 38,840 கிட்ட ரெசிஸ்ட் ஆகி கீழே வந்திருக்கு. பெரிய இறக்கம்ன்றது இந்த வாரத்தில் இதில் வரலை. இருந்தாலும் கூட ஒரு நல்ல ஒரு கவுண்டராக இது இருந்துகிட்ருக்கிறதுனால அடுத்த ரெசிஸ்டன்ஸை நோக்கி வரக்கூடிய வாரத்தில் இந்த 38,840 கட் பண்ணி மேலே செல்லும்போது நமக்கு 40,750 லெவலுக்கு போகிறதுக்கு வாய்ப்புகளாக இருக்கும்.
அப்படி வாய்ப்பு தராமல் கீழே லோவை கட் பண்ணி வந்துச்சு அப்படின்னா 35,400 அப்படின்றது ஒரு முக்கியமான சப்போர்ட்டாக நிஃப்டி ஐடியில் இருக்கும் அப்படிங்கிறத மனதில் வச்சுக்கோங்க. அடுத்த செக்டார் நிஃப்டி பார்மா 21,985 க்ளோசிங். ஸோ இதுலேயும் கேண்டில் வந்து கலர் சேஞ்சாக தான் காட்டுது. 21,950 அப்படிங்கிற அந்த லெவலுக்கு மேலே தான் இந்த தடவை க்ளோசிங்கே இருக்குது. கீழே 21,742 வரைக்கும் வந்திருந்தாலும் க்ளோசிங் வந்து 21,985 க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. 22,695 நோக்கி அதனுடைய பயணமானது வேகமாக புறப்பட்டாலும் 22,400 தாண்டாமல் தான் இந்த லெவலுக்கு வந்திருக்கு. ஸோ ஒருவேளை இந்த வாரம் அது சஸ்டெயின் ஆகி மேலே போச்சுன்னா 22,695 முக்கியமான ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அப்படி வாய்ப்பு தராமல் கீழே வந்துச்சு அப்படின்னா 21,240 அப்படிங்கிறது 21,950க்கு கீழே வரக்கூடிய முக்கியமான சப்போர்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறத மனதில் வச்சுக்கோங்க. அடுத்த செக்டர் நிஃப்டி எஃப்எம்சிஜி 54,527 லெவலில் க்ளோசிங். 55,700க்கு கீழே தடுமாறிக்கிட்டே கிடந்துச்சு. அந்த இடத்துல அங்கேருந்து ஒரு வேகமான ஒரு இறக்கம் கொடுத்து 54,200 நெருங்கி வந்துட்டாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் அந்த சப்போர்ட் லெவலுக்கு பக்கத்தில் தான் இருந்துக்கிட்டு இருக்குது. அப்படி அதையும் உடச்சி கீழே போச்சு அப்படின்னா 52,550 வரைக்கும் போயிடலாம். கொஞ்சம் உஷாராகவே எஃப்எம்சிஜியில் வாட்ச் பண்ணுங்கள். இந்த 54,200 சப்போர்ட் எடுத்து திரும்பிச்சு அப்படின்னா நமக்கு மீண்டும் இந்த 55,700 தாண்டினா தான் நமக்கு மறுபடியும் அதில் ஒரு சின்ன ஒரு வலிமை தெரிய வாய்ப்புகளாக இருக்கும் அப்படிங்கிறத மனதில் வைத்துக்குங்க. அடுத்த செக்டர் நிஃப்டி ஆட்டோ 23,327 க்ளோசிங். இதுவும் அதே மாதிரி தான். கேண்டில் வந்து தப்பாக தான் காட்டுது, ரெட் கேண்டிலாக. இதனுடைய சப்போர்ட் லெவல் வந்து பார்த்திங்கன்னா 22,930 லெவல். ஸோ அங்கே வந்து டச் பண்ணிட்டு தான் இது திரும்பி மேலே ரெக்கவரி பண்ணி மேலே கிட்டத்தட்ட 23,327 கொண்டு போய் முடிச்சிருக்காங்க. ஸோ இந்த சப்போர்ட்டை நல்லா ஸ்ட்ராங்காக எடுத்துக்கிச்சு அப்படின்னா 24,040 24,490 முக்கியமான ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். கீழே சப்போர்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 22,930 22,200 முக்கியமானதாக இருக்கும் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க. அடுத்த செக்டர் நிஃப்டி ரியாலிட்டி 1,007 லெவலில் முடிஞ்சிருக்கு. 1,040 அந்த ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் போன வாரம் நெருங்கி சென்று இந்த வாரம் திங்கட்கிழமை என்னுடைய உச்சம் பார்த்திங்கன்னா 1,049 வரைக்கும் போயிருக்கு. பட் சஸ்டெயின் ஆகலை. அங்கேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கி இந்த 1,007 வந்து க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. ஸோ சப்போர்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 965 925, ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்தீங்கன்னா 1,040 லெவலில் இன்னும் மெயின்டைன் ஆகிட்டுருக்கு அப்படிங்கிறது தான் ரியாலிட்டியில் உள்ள ஒரு ரியாலிட்டி. தொடர்ந்து வரக்கூடிய வாரம் என்ன செய்யுதுன்றதை பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்த செக்டார் நிஃப்டி மெட்டல் 9,258 க்ளோசிங். 9,305க்கு கீழே கொண்டு வந்துட்டாங்க மறுபடியும். ஸோ அதுலேருந்து கொஞ்சம் ஏறி கிட்டத்தட்ட 9,600 நெருங்கினாங்க. பட் அதை தாண்டி போக முடியல. இந்த வாரம் அந்த 9,305க்கு கீழே கொண்டு வந்து க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. 8,950 8,620 முக்கியமான சப்போர்ட் ஏரியாஸாக கீழே இருக்கும். மேலே மறுபடியும் 9,305 ஒரு முக்கியமான ரெசிஸ்டன்ஸாக மாறி இருக்குது. அதற்கு மேலே பார்த்திங்கன்னா 9,805 அப்படிங்கிறது அடுத்த ரெசிஸ்டன்ஸாக இருக்குது அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க. அடுத்த செக்டர் நிஃப்டி ஆயில் அண்ட் கேஸ் 11,443 க்ளோசிங். 11,480 அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ரெசிஸ்டன்ஸாக இருந்துச்சு. ஸோ அதை தாண்டி ஒரு ஏற்றமானது இந்த வாரம் இருந்துச்சு. ஆல்மோஸ்ட் 11,800 வரைக்கும் போயிருக்காங்க. 12,000க்கு ஒரு 200 புள்ளிகள் கீழே அந்த லெவல் வரைக்கும் நெருங்கி போயிருக்கு. பட் மார்க்கெட் கண்டிஷன்னால் க்ரூட் ஆயில் ப்ரைஸஸினுடைய டிஃப்ரென்சஸும் இதை வந்து நல்ல ஒரு ஏற்றத்தையும் இறக்கத்தையுமாக மாற்றி இந்த வாரம் இழுத்துருக்கு. இருந்தாலும் இந்த வாரம் 11,480 கீழே தான் அதனுடைய க்ளோசிங் போயிருக்கு அப்படிங்கிற மாதிரி இப்போதைக்கு சூழ்நிலை. கீழே சப்போர்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 10,700 அப்படிங்கிறது முக்கியமான சப்போர்ட் ஏரியாவாக இருக்குது. ஸோ அதற்கும் கீழே போகும்போது நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். இந்த இடத்த தாண்டி இது கீழே இறங்கி வரக்கூடாது. மேலே ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்தீங்கன்னா 12,000 அப்படிங்கிறது 11,480க்கு மேலே வரும்போது நமக்கு முக்கியமான ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் அப்படிங்கிறது நிஃப்டி ஆயில் அண்ட் கேஸில் முக்கியமானதாக இருக்கும். ஸோ இதுதான் இந்த வாரத்துக்கான செக்டார் லெவல்ஸ். நிஃப்டி இந்த வாரம் 24,610க்கு மேலே தக்க வச்சுருந்தாலும் ஒரு எதிர்பாராத ஒரு நெகட்டிவ் சூழ்நிலை ஏற்பட்டுருச்சு. ஸோ இது பெரிய விஷயமாக எடுத்துக்கொள்ளப்படாமல் அடுத்து வரக்கூடிய வாரங்கள் இந்த சப்போர்ட் லெவலில் அடுத்த ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக எடுத்துக்கிட்டு திரும்பிச்சு அப்படின்னா நமக்கு மேல் நோக்கி செல்கிறதுக்கான வாய்ப்புகளை தரலாம். இருந்தாலும் கொஞ்சம் காஷியஸாகவே இருக்கிறது நல்லது. தொடர்ந்து அடுத்த வீடியோவில் நான் தேர்ந்தெடுக்கக்கூடிய சில பங்குகளை உங்களோடு பகிர்வதற்கு நான் காத்து கொண்டு இருக்கிறேன். அதுவரையில் நன்றி, வணக்கம்.